ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. உங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கொடுங்க, எல்லாம் என்னென்னமோ கொடுக்க பார்க்க சொல்லுங்கள், பார்க்கணும். சரி, செய்ய முடியுமா? இல்லை ஸ்டாலின்கிட்ட பேசி 2000 மாற்று வேலை ஏற்பாடு செய்துட்டீங்களா? அந்த 2000 மாற்று வேலை ஏற்பாடு செய்துட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணன் சொல்கிறத ஏற்றுக்கலாம். பேரளவில் ஒரு அறிக்கை கொடுத்து கொண்டு நீங்கள் திமுக கிட்ட இந்த அளவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் இருக்கிறதுக்கு ஏதாவது எசக்கு பொசுக்கா சிக்கியிருக்கீங்களா திமுகன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, என்ன பதில் சொல்லுவீங்க? அரசியல் மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தில் அவருக்கான ஓட் பேங்கிங்கிறதுலாம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை நம்ம ஓட்டு கிடச்சி திமுக ஜெயிச்சிடவிடான்னு நினைக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. என்னோட எதிரி திமுக. இந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய வேலைகளில் எந்த மாதிரியான வேலை செய்கிறோம், உன்னை எந்த வகையில் அடிக்கிறோம்ன்றதை பகிரங்கமாக சொல்லிட்டு அடிக்கிறது இருக்குல்ல, சொல்லாமல் அடிக்கிறதுன்றது வேற. சொல்லிட்டு ஒருத்தன் அடிக்கும் பொழுது அதோட இம்பாக்ட் ஹியூஜ். அரசியல் புரிதல் தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு தான் சார் அரசியல் இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு டைம் எடுக்கும். முழுமையான அரசியல் புரிதலை எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் அது பிரச்சனை கிடையாது. உன்னை ஓட்டு போடக்கூடாது, தளபதி தான் ஓட்டு போடணும் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை மாற்றிட்டேன், எனக்கு அது போதும். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் குறித்து சொன்ன ஒரு வார்த்தை பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு முன்பாக ஒரு நாள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார், அதற்கு அடுத்து ஒரு நாள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இதை கூட்டணி கட்சியான சண்முகம் அவர்கள் கூட இந்த கருத்துலேருந்து நாங்கள் மாறுபடுறோம் அப்படி ஒரு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தூய்மை பணியாளர்கள் குறித்து அவர் சொன்னது அவர்களே அந்த வேலையை செய்யணும்ன்றது நிர்பந்தம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. என்ன பார்க்குறீங்க? ஏன்னா திருமாவளவர்களோட பேச்சு சமீப காலமாக ஒன்று சர்ச்சையில் போய் முடியுது. அதற்கு உதாரணமாக எம்ஜிஆர் அவர்கள் பற்றி அவர் சொன்ன விஷயம், அதற்கு முன்னாடியாகவும் இருக்கட்டும், இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம், என்ன முரண்பாடு, என்ன பிரச்சனை அதில் அவர் பேசுறது? சாதிய அடிப்படையில் அதை அணுகுகிறார் திருமான்றது தான் குற்றச்சாட்டு. இதில் இவர் சொல்கிறது இந்த சமூகத்தில் உள்ள நபர்கள் மட்டும்தான் இந்த வேலை செய்யணுமா, அதுதான் உங்களுடைய வாதம்னா முதல்ல ஒரே ஒரு சமூகம் கூடிய ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்த நபர் மட்டும் இந்த வேலையை செய்யலை. அதான் யதார்த்தமான உண்மை. பல சமூகத்தை சார்ந்த நபர்கள் இந்த வேலையை செய்கிறாங்கன்னும் பொழுது உங்களுடைய குற்றச்சாட்டு என்பது திமுகவுக்கு நீங்கள் கொடுக்குற முட்டு தான் அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் வீரனை சந்தித்த பிறகு பேசக்கூடிய பேச்சு, வீரனை நீங்கள் எதாவது சரக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டேகர் பாபு சந்திச்சதுக்கப்புறம் பேசுகிற பேச்சு இது கமலஹாசனையும் சந்திச்சுட்டு பேசுகிறாரு, அது ஏன் இப்படி பேசுகிறாருன்னு அது அப்படி பேசுவோம் நம்ம. ஒன்று. ரெண்டாவது விஷயம், கமலஹாசன் தான் இவரை சந்திச்சுட்டு போனார், அவர் கமலஹாசனை சந்திக்கல. ரெண்டும் ஒன்று தான் சார். போட்டிட்டு படுத்தானே படுத்துட்டு போதுன்னா என்ன, அப்படி வராது. அவர் ஒரு வீரனா? சரி, ரைட்டு. ரெண்டாவது விஷயம், அந்த தொழில் தான் அவர்கள் செய்ய வேண்டுமா? சரி, அவசியம் இல்லை. நேராக 2000 பேர் திருமாக்கிட்ட வாங்க, 2000 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு கட்சி தலைவர் 2000 பேர் கூட வேலை கொடுக்க மாட்டீங்களா? அப்போ ஒரு எம்பியாக இருந்தவர் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? இப்போ வேலை ரெடியாக இருக்கா 2000 பேருக்கு? 2000 பேருக்கு அண்ணன் திருமாவிடம் வேலை ரெடியாக இருக்கா? அதே ஊதியத்தில் நீ எந்த வேலை வேணால் கூட செய்யறதுக்கு அவங்க தயார். அவங்க இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை, உங்கள் ஆஃபீஸை பார்த்துப்பாங்க, பராமரிச்சுப்பாங்க. கொடுங்க, உங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கொடுங்க, எல்லாம் என்னென்னமோ கொடுக்க பார்க்க சொல்லுங்கள், பார்க்கணும். சரி, செய்ய முடியுமா? இல்லை ஸ்டாலின்கிட்ட பேசி 2000 மாற்று வேலை ஏற்பாடு செய்துட்டீங்களா? அந்த 2000 மாற்று வேலை ஏற்பாடு செய்துட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணன் சொல்கிறத ஏற்றுக்கலாம். அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுன்றதே ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் திமுகவிற்கு வளைந்து கொடுத்து உங்களுடைய கட்சியை அடமான வைப்பது இல்லாமல் அழித்து கொண்டிருக்கீங்கன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாமல் போனாலும் சரி, அது உங்கள் கட்சி என்னமோ அழிஞ்சிட்டு போங்க. ஆனால் இதுக்குள்ளே பாதிக்கப்படக்கூடிய விளிம்பு நிலை மக்களை நீங்கள் உள்ளே கொண்டு போய் விடுறது, உங்கள் ஆதாயத்துக்காக அவங்க உள்ளே கொண்டு போய் விடுறது மோசமான நிகழ்வு. நீங்கள் விளிம்பு நிலை மக்கள் பாதிப்புனா இது மட்டும் தான் கிடையாது. இன்றைக்கி நாமக்கல்லில் கிட்னியை விற்பனைக்கு வறுமையில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி 8 லட்ச ரூபாய்க்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டு கூடவே என்ன சார் எடுத்துருக்கான், இன்னொரு ஏதோ ஒரு பார்ட் ஏதோ ஒன்று லிவர் அடிச்சிட்டாங்க. அதனால் அவங்களால அந்த லிவரை எடுத்ததுனால அவங்களால வாழ்கிறது வாழ்க்கை மிகச் சிரமமாக இருக்குன்னு இப்போ காணொலி கொடுக்குறாங்க. அப்போது இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் மூடி சீல் வச்சு யாரெல்லாம் ஓனர், யாரெல்லாம் சம்மந்தப்பட்டான்றதை உடனே நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அதுக்கு எதுக்கு பேர் வைக்கிற? கிட்னி திருடு கிடையாது, முறைகேடு. ஒரு ரத்த சொந்தத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது கிட்னி கொடுப்பான், போய் உதவி செஞ்சு காசு வாங்காமல், அதுதான் உதவி. அவன் வறுமையை பயன்படுத்தி ஒரு மருத்துவமனையில் இப்படி நடக்குதுனாக்கா இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட்டு போகிற புரோக்கரை அறுத்து தனியாக கிட்னி எடுத்து கையில் கொடுக்குறான். அப்போது ஒரு அரசாங்கம் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து கூட இருக்க நபர்கள் அத்தனை பேர் முட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை. அப்போ அவன் விளிம்பு நிலை மக்கள் இல்லையா? அதுவும் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? நீங்கள் என்ன போராடி தமிழ்நாட்டில் இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க. வெள்ளு சன்னாயக மாநாடுன்னு போட்டு, மதுவுக்கு எதிராக மாநாடுன்னு போட்டு, கடைசியில் மோடிக்கு எதிராக தீர்மானம் பண்ணிட்டு கொண்டு வரீங்க.
பிளாஸ்டிக் சேர் கூட என்ன கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு கிடந்துச்சு. பொது தொகுதி கேட்கக்கூடாது. வேங்க வெள்ளம் மழை கலந்தப்போ வந்து அதுக்கான இது வரைக்கும் எந்த தீர்வும் வெட்டப்படல. புல்லட் வெட்டினா ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி புல்லட் வெட்டின கையை வெட்டினாங்களா, நாங்குநேரி சம்பவம், புதுக்கோட்டை சம்பவம், எது நடந்தாலும் பேரளவில் ஒரு அறிக்கை கொடுத்து கொண்டு நீங்கள் திமுக கிட்ட இந்த அளவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் இருக்கிறதுக்கு ஏதாவது எசக்கு பொசுக்கா சிக்கியிருக்கீங்களா திமுகன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல, என்ன பதில் சொல்லுவீங்க? திருமாவர்களுடைய கருத்து கூட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கு, குறிப்பாக சண்முகம் அவர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டது மட்டும்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுனாக்கா வர சமீப காலமாக நீங்கள் பாருங்களேன், தலைவர்கள் எல்லாரும் கோமாளியாக வந்து காட்சி ஆகிறார்கள். இங்கே தலைவராக மிக பெரும் ஆளுமையாக பார்த்த நபர்கள்லாம் இன்றைக்கு அவருடைய சொல்லாடல் அவங்க நடந்துக்கிற விதத்தில் பார்க்கும் பொழுது திரை விமர்சகர்களாக கோமாளிகளாக இங்கே மாற்றப்படுகிறார்கள். மாற்றப்பட்டானதான் அவங்களே அப்படி மாற்றிக்கிறாங்க. இல்லை, எடப்பாடி அவர்கள் கூட சொல்லியிருந்தார், திமுக செய்யும் பாவத்திற்கு நீங்கள் வந்து அந்த பாவத்தை சுமக்காதீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளுக்கு அவருமே சொல்லியிருந்தார். ஒரு 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 வாக்கியம் சொல்லியிருந்தார். அதாவது பாவத்தை சுமப்பதில் அண்ணன் திருமாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறாரு ஒன்றுக்கு. இல்லை, தெரியாது. இப்போ அவங்களுக்கு ஒரு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இது அரசுக்கு எதிரான நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இவங்க ஒரு எதிர்கட்சி, அவங்க கூட்டணி கட்சினா கூட எதிர்கட்சியாகத்தான் அவங்க செயல்பட வேண்டிய நிலை. ஆனாலும் செயல்பட முடியாத ஒரு நிலையில் அவங்க இருக்காங்கன்றத அதுதான் கேட்குறாங்க. எசகு புசுக்க எல்லாம் சிக்கிருக்கீங்களா, ஏன் வந்து இப்படி பேசிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அப்படி என்ன உங்களுக்கு நிர்பந்தம் இருக்கிறது? விளிம்பு நிலை மக்கள் பிரச்சனையை கூட தைரியமாக அப்போ ஒன்று நீங்கள் என்ன இல்லை, ஒரே ஒரு புள்ளி தான் பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளி தான் இன்னமும் அவங்கள வந்து ஓகே இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகலான்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துதா? நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கா, பிஜேபி எதிர்ப்பதற்கா? அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து பிஜேபி உள்ளே வந்துச்சுன்னா எந்த யாருக்கும் நலன் இருக்காது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி காலூன்ற ஆரம்பித்தா எல்லா பிரச்சனையும் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய. அப்போ இன்றைக்கி வேங்கவேலில் மலம் கலந்தது பிஜேபி ஆட்சி இல்லையா? நாங்குநேரில் வெட்டப்பட்டது பிஜேபி ஆட்சி இல்லையா? புல்லட் ஓட்டுனா வெட்டப்பட்டது பிஜேபி ஆட்சி இல்லையா? ஆணவ சாதிய படுகொலை நடப்பது பிஜேபி ஆட்சி இல்லையா? பெண்கள் மீது கை வைப்பது பிஜேபி ஆட்சி இல்லையா? போதை கலாச்சாரம் வளர்ந்து கிடப்பது பிஜேபி ஆட்சி இல்லையா? பொது தொகுதி கொடுக்காது இருக்கிறது பிஜேபி ஆட்சி இல்லையா? யார் ஆட்சியில்? எல்லாம் திமுக ஆட்சியில் தானே. திமுக ஆட்சி தானே விளிம்பு நிலை மக்கள்லேருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் போராடுறாங்க. இவ்வளவும் திமுக தான் செய்த பிறகு இன்னமும் பிஜேபினா பிஜேபி வேணாம், நாங்களும் வான்னு ஆதரிக்கலை யாருமே. நாங்கள் பிஜேபி வான்னு கேட்கல, நாங்கள் பிஜேபி வேணான்னு சொல்லிட்டு திமுக அடிக்கிறோம்ல, தப்புனா ஏன் நீ அடிக்க மாட்டேற? அப்படி என்ன பயம்? சிக்கல் எங்கே இருக்குது? இனி வரக்கூடிய காலத்தில் திரும்ப அவர்களை தலைவனாக பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களாம் வந்து நாளைய முதல்வரே நாளைய பிரதமரேன்னு போஸ்ட் அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே புகழாரம் பாடிக்கிட்டு அங்கே கலைஞருக்கு சப்பளை கட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க தெரியுமா, வா தலைவான்னு. அந்த மாதிரி 4 பேர் உங்களை கூப்பிட்டு புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே பொழுது போயிட்டு போயிட வேண்டியதான். வேறு ஒன்றும் அரசியலில் வந்து அண்ணன் திருமாவளால் இனிமேட்டு திருமாவால் வந்து இங்கே மாறுதல் ஏற்பட போவதில்லைன்றது அவரை உணர்ந்துட்டார். ஏன்னா அரசியல் மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தில் அவருக்கான ஓட் பேங்கிங்கிறதுலாம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை வந்து நம்ம ஓட்டு கிடச்சி திமுக ஜெயிச்சிட விட நினைக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. ஓட்டு கிடச்சி நம்ம ஓட் பேங்கிங்லாம் கிடச்சி கூட்டணியிலேருந்து திமுக ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல. அதனால இப்படி பேசிட்டு சுற்றுறாரான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. திமுகவுக்கு உள்ளேருந்தே எதிராக வேலை செய்கிறாருன்னு இருக்கலாம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாருங்கள் சார், சமீப காலமாக முரட்டுத்தனமான முட்டாக இருக்கும். நல்ல விஷயத்துக்காகவே அது இருக்காது. எல்லாமே மக்கள் விரோத போக்கு இந்த பக்கம் ஒரு ஆட்சியில் செய்யறக்கும் அதுக்கு ஆமான்னு சப்போர்ட் பண்ணி நல்லதுன்னு சொல்லி பேசும் பொழுது திமுகவை என்ன சொல்கிறது எதிர்த்து நின்று அழிக்க முடியல, கூட நின்று முடிச்சு விடாம முடிவு பண்ணிட்டாரா என்னவோ, அதுக்கான வேலையாக கூட அது தெரியும். அப்படி செஞ்சிங்கன்னா சந்தோஷம் தான், எனக்கு மகிழ்ச்சி தான். நான் அதான் வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு நீ லவ் பண்ணேன்னு நான் லவ் பண்ணேன், மொத்தத்தில் குடும்ப நாசம் பண்ணு, என் கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்லடா, திமுக அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடாது, அதற்காக இப்படி ஒரு வேலை செய்கிறேன்னாக்கா மகிழ்ச்சி, செஞ்சுட்டு போங்க, சந்தோஷம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் டிவிக்கோட மாநாடு, 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி நடக்க இருக்குது. பிரம்மாண்டமான அந்த கட் அவுட்டுகள், பிரம்மாண்டமான அந்த மாநாடு மீட்டிங்க்கான அந்த ஏற்பாடே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பெரிய ரெக்கார்ட், நீங்களே சொல்கிற மாதிரி இது வரைக்கும் பண்ணாத அளவில் அது வந்து நடக்குது. இன்னொரு பக்கம் அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. 21ஆம் தேதி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய கேள்வியையும் எழுப்பியிருக்கு. மாநாடு பணிகள் எந்த அளவில் இருக்குது, என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? சார், உங்களுக்கு அங்கே திருவிழாவுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் போடலை, குரலி வித்த காட்டல, தம்பி குட்டி கதை சொல்லுவவன் கிடையாது, கட்டுக்கதை சொல்லுன்னு யாரும் அங்கே உட்காந்து கதை சொல்லலை.
எதுவுமே இல்லாத போது மக்கள் அந்த இடத்தை பார்ப்பதற்காக வந்து குடும்பமாக பிள்ளைகளை அழைச்சிட்டு வர்றாங்கன்னும் பொழுது அதை வந்து அவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த மாநாடு திடலுக்கான வேலையுடைய அந்த அம்சங்கள் தானே பிரதிபலிப்பாக முக்கியமாக இருக்கே தவிர அங்கே வேறு எதுவும் காட்சி பொருள் எதுவுமே கிடையாதுன்னும் பொழுது அப்போது ஒரு மக்கள் வந்து ஒரு நாள் வந்து அமர்ந்து கருத்தை கேட்டு அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு யார் அடிக்க போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வராங்க. திமுக அடிப்பார்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்துட்டு போகிறதுக்கே ஒரு நாளைக்கே இவ்வளவு மெனக்கெடுது ஒரு கட்சி, இவ்வளவு பொருட்செலவு, இவ்வளவு பணச்செலவு, இத்தனை நபர்களுடைய உழைப்பு இருக்குது, இவ்வளோ பாதுகாப்பான வேலை செய்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஒரு மாநாட்டிற்கே இவ்வளவு அக்கறையும் இவ்வளோ சிரமமும் படுகிறாங்கனாக்கா அப்போது ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்பொழுது எப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்வார்கள் அப்படின்ற மாதிரியான அந்த தொலைநோக்கு சிந்தனை தான் இன்றைக்கி எல்லாருக்கும் எழுந்திருக்கணும் பொழுது இது உண்மையாலுமே இது வரவேற்கத்தக்கது. குறிப்பாக நீங்கள் அந்த ட்ரோனெல்லாம் இவங்க திமுக மேலே லைட் அடித்து முகத்தை காட்டி ஒரு குரலி வித்தை காமிச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த ட்ரோனை என்ன பர்பஸுக்கு பயன்படுத்தலான்ட்டு ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் பர்பஸ்க்காக அதை பயன்படுத்துவது கிட்டத்தட்ட 25 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போகிற மாதிரியான ட்ரோன்லாம் ஃபஸ்ட் டைம் அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர விஷயம், அந்த மருத்துவ டீம் போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் பொழுது மக்கள் இப்போ எதிர்பார்ப்பது என்னன்னாக்கா அன்னைக்கு அடி என்ன மாதிரி இருக்கும், யார் அடி, அதுதான் கேள்வி. பேச்சு என்ன மாதிரியான ஸ்பீச் வந்து தயாராகுது? ஏன்னா சமீப காலமாக அவர் மேலேயும் நிறைய விமர்சனங்கள், கவினோட ஆணவ கொலை பற்றி அவர் வந்து பேசலை, இந்த போராட்டத்திற்கு தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு அவர் நேரடியாக வராமல் அங்கே அவங்கள போய் பார்த்த விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு. பனையூர்லேயே இருக்காருன்ற விமர்சனம் இன்னும் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கும்போது அதற்கான பதிலடிகள்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியும். இதற்கான பதில் அப்படின்றது அங்கே இருக்கும். அப்போ ஒரு விஷயம் அல்லது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஸ்டாலினோ அல்லது சீமானோ யார் போனாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் பண்ணல, இவங்களை யாருமே மக்கள் கன்சிடர் பண்ணல, தளபதி விஜய் வந்து ஒரு இடத்துல நிற்கணும் தான் மக்கள் ஆசைப்படுறாங்கன்றது நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி தானே பார்க்கணும். இல்லை, அவர் இன்னமும் ஒரு நடிகராகவும் இருக்கிறதுனால அவரை வந்து அதிகமாக எங்கேயும் நம்ம எதுவும் பார்க்க முடியாதுன்றது ஒரு காரணமாகவும் அங்கே இருக்குது. ஆனாலும் உன்னை தேடலை நாங்கன்னு தெரியுதுல்ல, யாரை? சீமானை தேடலை, வேல்முருகனை தேடலை, நாங்கள் தேடுறது தளபதி விஜய் தான்றது ஊடகமும் தேடுது, மக்களும் தேடுறாங்க, பிற கட்சிகளும் தேடுதுன்றது அந்த விமர்சனத்திலும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் பொழுது மக்களால் தேடப்படக்கூடிய நபராக தளபதி விஜய் மாறிட்டான்றதான் யதார்த்தமான உண்மை நம் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் எதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை தாண்டி அங்கே உண்மையாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ரொம்ப ஆணித்தனமாக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் பிஜேபின்னு எந்த வடிவத்தில் எந்த ரூபத்தில் யார் மூலம் வந்தாலும் சரி உங்கள்கிட்ட நாங்கள் நெருங்குவதாக இல்லை. ஏன்னா எல்முருகன் இது ஒரு விஷயம் பேசியிருக்காரு, திமுகவில் இருக்க மூத்த அமைச்சரோடு நான் முக்கியமான நபர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம், பிஜேபிக்கு வந்துடுவாங்கன்னு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே ஒரே பாதையில் தான் ட்ராக்கில் தான் போகிறீங்கன்னு தெரியும், அதே ட்ராக்கில் தான் இவர் வந்துகிட்டு இருக்காப்புல சீமானும் பொழுது இதை முதல்ல திட்டவட்டமாக வந்து டிக்ளேர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்னோட எதிரி திமுக, இந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய வேலைகளில் எந்த மாதிரியான வேலை செய்கிறோம், உன்னை எந்த வகையில் அடிக்கிறோம்ன்றதை பகிரங்கமாக சொல்லிட்டு அடிக்கிறது இருக்குல்ல, சொல்லாமல் அடிக்கிறதுன்றது வேற, சொல்லிட்டு ஒருத்தன் அடிக்கும் பொழுது அதோடைய இம்பேக்ட் வந்து ஹியூஜ். விச் மீன்ஸ் அவர் சொல்கிற அந்த வார்த்தை, உபயோகக்கூடிய வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் லெவலில் அதை எடுத்து பேசும் பொருளாக மாற்றும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு, அதுவும் ஊடகத்தின் முன்பு தோன்றி மக்கள் முன்பு தோன்றி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாருன்னா அது ஓயாமல் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்தியா முழுக்க. ஸோ அந்த தாக்கம் வந்து திமுகவிற்கு தூக்கத்தை கலைக்கும். அதை நிச்சயமாக வந்து திமுகவுடைய தூக்கத்தை கலக்கும், அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி ஆல் ஆஃப் சடன் திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வந்து இவ்வளோ ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறோம், இவ்வளோ பெரிய பணபலம் வச்சுருக்கிறோம், மத்தியில் நம்ம இணக்கமாக இருக்கிறோம், எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் எதிர்த்து நிற்க முடியுதுனாக்கா எதன் அடிப்படையில் எதிர்த்து நிற்கிறாப்புல, அப்போது இவ்வளோ மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது தானே இங்கே பேஸாக இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி உடைக்கலான்றதுக்கான முயற்சி எடுத்தாங்கல்ல, அவருக்கு சாயம் பூசுறது, பிஜேபி சாயம் பூசுறது, மத சாயம் பூசுறது, என்னென்னமோ செஞ்சோம். பத்தாவதுக்கு அந்த வாடகை வாயர்கள்லாம் வச்சு நம்ம வந்து எதிராக பேச விட்டு பார்த்தோம். என்ன பண்ணாலும் யாரையுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்றாங்க. குறுக்க கௌசிக்கெல்லாம் விட்டு பார்த்தோம், யார் நம்ம சீமான் வேல்முருகன் போனாலாம் உள்ளே இறக்கி விட்டோம். 10 காசுக்கு பிரயோஜனப்படாமல் லெஃப்டில் தள்ளிவிட்டே ஓரமாக போய் விளையாடுங்கன்ட்டு நம்மள்ட்டே கரெக்டாக வராங்களே அப்படின்ற அந்த ஒரு மன பயம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே ஒருத்தனுக்கு பயம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், பயம் வராத வரைக்கும் உன்னை ஒருத்தருமே ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தனுக்கு பயம் ஏற்பட்டுருச்சுனாலே அதுக்கப்புறமேட்டு அவனுடைய தடுமாற்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி தான் நான் வந்து சீமானுடைய பேச்சு, வேலுமுருகன் பேச்சு, திமுகவுடைய பேச்சு குமுதமில் போட்டதுலேருந்து அப்போ எல்லாருக்கும் அந்த பயம், அந்த பயத்தை தொடர்ந்து தடுமாற்றம், அது எப்படின்னா பொது வெளியில் பப்ளிக்லேயும் கட்சிக்காரனையும் அடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்போ புத்தி எந்த அளவுக்கு பேதலிச்சிருந்தால் அந்த மாதிரியான வேலை செய்ய சொல்லணும். அப்போ அந்த பயத்தை ஏற்படுத்தியாச்சுல, பயத்தை ஏற்படுத்த எங்களுக்கு அதை ஓட்டாக எப்படி கன்சிடர் பண்ணணும். இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து இன்னும் அரசியல் புரிதல் ஏற்படலை. எப்போ 6 கோடிலேருந்து 8 கோடியா சார் நம்ம தமிழ்நாட்டில்? எவ்வளோ சார்? 8 கோடி.
8 கோடி பேருக்கும் அரசியல் புரிதலாம் ஏற்படுத்த முடியாது. ஆனால் அவனுக்கு நீ வேணான்ற புரிதல் வந்துருச்சுல, எனக்கு அது போதும்ல. ஓட்டு போகிறதுக்கு எனக்கு அது போதும். நீ வேணா, நீ திருட, தளபதிக்கு ஓட்டு போடுறோம், அந்த புரிதல் ஏற்பட்டுச்சுல, அதுதானே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் நாளைக்கு நம்பர்ஸை கன்வெர்ட் ஆகும் பொழுது. அரசியல் புரிதல் தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு தான் சார் அரசியல் இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு டைம் எடுக்கும். முழுமையான அரசியல் புரிதலை எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் அது பிரச்சனை கிடையாது. உன்னை ஓட்டு போடக்கூடாது, தளபதி தான் ஓட்டு போடணும் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை மாற்றிட்டேன், எனக்கு அது போதும். அதுதான் சக்ஸஸ் பொழுது. அடி சத்தியமாக சொல்கிறேன், நான் எடி போயிட்டு தான் அது அங்கே வந்து மாநாட்டில் விழுகும். எதிர்பார்க்கலாம், பெரிய அளவுக்கு நல்லா எதிர்பார்க்கலாம். அதில் எந்தெந்த நாயெல்லாம் சைடில் கத்திக்கிட்டு இருந்துச்சா எல்லா நாய்க்கு அடி விழுவாங்க. நீங்கள் பாருங்களேன், ஒருவேளை நான்லாம் களத்துக்கு போனேன்னு வச்சுங்க, ஊமை குத்தா குத்துவேன் இன்னைக்கு. நீங்கள் சொல்கிறத இப்போ சமீபத்தில் நடந்த சீமானவர்களுடைய பேச்சோட தாக்கத்தை வந்து நீங்கள் அப்படி கொஞ்ச நாளாகவே நிறைய நாய் குலைச்சிட்டு இருக்கு சார். நான் சீமானெலாம் சொல்ல வரல, பொதுவாக நாய்க்கெல்லாம் சொல்கிறேன். இல்லை, ஏன்னா இப்போ வெறி நாயெல்லாம் பிடிச்சி கொல்ல சொல்லிருக்காங்க நீதிமன்றம், தெரியுமா உங்களுக்கு? தீர்ப்பு வந்துருக்குல்ல. ஆமாம், நீதிமன்றமே சொல்லி காப்பகத்தில் அடைங்க. சூரி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கு, வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கு, காப்பகத்தில் அடைங்கன்னு இருக்காங்கல்ல, அடைச்சிருவோம். ரேபிஸ் நோய் பரவுது, அதனால் வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு உச்சநீதிமன்றத்துக்கு 8 வாரத்துக்குள்ளே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சு. அதுவும் 8 தானா? 8 யாருக்கு ராசியா நம்பர்னு சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கலாம், விடுங்க. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.